யூனிட் எக்ஸசைஸ் 5ல தேர்ட் சம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த லைன்ஸ். 3 லைனை கொடுத்துட்டாங்க. இந்த 3 லைனை கொடுத்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா, முதல்ல இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்து ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை கண்டுபிடிப்போம். அப்புறம் இதை 2 எடுத்து ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இதை 2 எடுத்து ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்படி தான் கண்டுபிடிக்கணும். நம்ம அப்படியே பார்ப்போம். இன்டர்செக்ஷன் லைன் கண்டுபிடிக்கணும். முதல்ல 2 எடுத்துக்குவோம். 3 எடுத்துக்கலாம் முதல்ல. சொல்யூஷன் இது எப்படி அதெல்லாம் 3x + y = -2 அந்த பக்கம் போயிடும் இல்லையா? அப்போ +2. இது 5x + 2y = 3 -3 அந்த பக்கம் போச்சுன்னா +3. அப்புறம் 2x - y = 3. ஈக்குவேஷன் 1 2 இது 3. முதல்ல நான் 1ஐயும் 3ஐயும் எடுத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஒய்யும் கேன்சல் ஆகிடும் டேரெக்டாக. அதனால் நம்ம அதை எடுத்துக்கிறேன். 1 3 எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? 3x + y = 2, 2x - y = 3 ஆட் பண்ணால் கேன்சல் ஆகிடும். இது 5x = 5. அப்போ x = 5/5, x = 1. சரியா? ஒரு வேர்டிசஸ் கிடச்சிக்குது. 1, x = 5 1. இப்போது y கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த 1 எடுத்துன்னு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் இது 4ன்னு வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷனில் போட்டால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். புட் x = 1 in 4. 4ல் போட என்ன வரும்? 3 × 1 அப்படி தானே? 3 × 1 ப்ளஸ் y = 2. அப்போது 3 + y = 2. y = 2 மைனஸில் இந்த பக்கம் ப்ளஸ் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ். y = -1. அப்போது y = -1. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த 2 ஈக்குவேஷன் எடுக்கிறேன். எது எடுத்துக்கலாம்? எது ஒன்று எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இது 2 எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம் இது 2 எடுத்துக்கலாம். முதல்ல 5x + 2y = 3. அப்புறம் 2x - y = 3. இப்போ பாருங்கள், இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு நான் சால்வ் பண்ண போகிறேன். இப்போது கேன்சல் பண்ணணும் இல்லையா? நான் எதனா கேன்சல் பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? அப்போ நான் ஒய்யை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஈக்குவேஷன் மட்டும் என்னது? இந்த ஈக்குவேஷன் இது ஈக்குவேஷன் 3, இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 3, இது ஈக்குவேஷன் 2. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 3ஐ மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 அப்படியே எழுதிக்கிறேன். அப்போ 2 இது 3 × 2 5x + 2y = 3. 3ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x - 2y = 6. கேன்சல் பண்ணிடலாம் டேரெக்டாகவே. கேன்சல் பண்ணால் மிச்சம் என்னது? 5x இது 4x 9x = 9, x = 1. சரிங்களா? இதை தூக்கி நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஈக்குவேஷனில் போடுறேன். போட்டால் என்ன வருது பாருங்கள். புட் x = 1, x = 1 in 2. நம்ம பேரோட வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். 2ன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் போட்டால் என்ன வரும்? 5 × 1 + 2y = 3. 5 + 2y = 3. இது அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வரும்? 2y = 3 - 5. 2y = -2. y = -2/2. அப்போது -1. y = -1. x = 1, y = -1. இங்கே பாருங்கள், x = அதே தான் வருது. 1, -1 தான் வருது. ஒரே பாயிண்டில் 2 லைன் இன்டர்செக்ஷன் ஆகுதுன்னு வச்சிங்களேன். 2 லைனாக, அதாவது இது ஏற்கனவே ஒரு 2 லைன் இன்டர்செக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ 3ஆவது லைனும் இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டும் 2 இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட்டாக வருதுன்னா கண்டிப்பாக இது ஏரியா கிடைக்கவே கிடைக்காது. ஏரியா 0வாக தான் இருக்கும் இல்லையா? தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 0 because 2 intersection
intersection points are in same coordinates. அதாவது என்ன விஷயம்னா, 2 லைன் எடுத்தோம். அது -1, 1, -1 வந்துச்சு. இன்னொரு லைன் எடுத்தோம். அதுவே தான் வருது. 1, -1 தான் வருது. அப்போது ஒரு கிராஃபில் ஒரே இடத்துல தான் 2மே ப்ளாட் ஆகிருக்குது. ஓகேங்களா? அதனால் ஒரே இடத்துல 2 பாயிண்ட்டு 3வது பாயிண்ட்டும் அப்படி தான் இருக்கணும், வாய்ப்பு உண்டு. நம்ம அதை செக் பண்ணல, புக்கில் கைடில் கொடுக்கறதில்ல. அதனால் 2 போதுமானது. ஓகேங்களா? அதனால் இது ஏரியா கண்டுபிடிக்க முடியாது. ஒரே 0 தான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்.